என் ஸ்டைலில் வெஜ் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சர்க்கரை, தூளுப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணையணும். நல்லா சாஃப்டாக இது மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே ஓரமாக ரெஸ்ட் விட்டுருங்க. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மசாலாக்காக 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லைனாலும் கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு செய்கிறேன். 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் வேக வைங்க, உப்பு போட்டு. நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ் நீங்கள் கடையில் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்க ப்ரெட்டை இந்த மாதிரி ஒரு பேனில் டோஸ்ட் பண்ணி அதை மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு ஹோம்மேட் ப்ரெட் க்ரம்ஸ் தயாராகிடும். அடுத்து தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி, 2 பல் பூண்டு, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு பொரிச்சுக்கோங்க. கடுகு நல்லா உடஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கும்போது தேவையான அளவு உப்பு போடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கலையே நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகா பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா காரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க இந்த மசாலாவோட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட வெஜ் ரோலுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டஃபிங்கை ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான சைஸில் உருட்டிக்கிங்க. நான் இந்த மாதிரி உருட்டியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் நான் மொத்தமாக உருட்டியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு 4 பால்ஸ் வந்தது. அந்த மாதிரி வந்த உருளைக்கிழங்குகளை மைதா நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலே வச்சுருவோம்னால நம்ம உருட்டிடலாம். இந்த மாவை நான் 4ஆக பிரிச்சுருக்கேன். பிரித்ததை இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிட்டு அந்த உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். நான் சைட்லாம் சீலிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நீட்டாக பொறுமையாக ரோல் பண்ணிக்கிறேன். எனக்கு அதுவே ஒட்டிடுச்சு. நீங்கள் சைடில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வீட்டிலே செஞ்ச ப்ரெட் க்ரம்ஸை ஒரு தட்டில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா உருட்டி எடுத்து வச்சுருங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் உருட்டி வச்சுருக்க வெஜ் ரோலை ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுங்க. அவ்வளோதான், என் ஸ்டைல் வெஜ் ரோல் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.